வணக்கம் தமிழா. எங்கிட்ட இருக்குது ஷாமியோட ஒரு 32 இன்ச் டிவி, ஷாமி ஸ்மார்ட் QLED டிவி. இதோட விலை வந்து 14,000 ரூபா, 13,999. இந்த டிவி வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் டிவி ப்ளஸ் அவங்களோட பேட்ச் வால் இன்டகிரேஷனும் இதில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிவி எப்படி இருக்குன்னா இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வருது. ஸோ இந்த டிவியில் வந்து உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் ஆப் இருக்குது, யூடியூப், ப்ரைம் வீடியோ, ஐ கேர் மோட், காஸ்டிங் பண்ணலாம், டால்பி ஆடியோ, HDMI இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அஃப்கோர்ஸ் நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ், ப்ரைம் வீடியோ அதெல்லாம் பார்க்கணும், அதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் எடுக்கணும், அது வேறு விஷயம். பட் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க மேட் இன் இந்தியா டிவி இது. இப்போ நான் வந்து இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறேன். பட் நீங்கள் டிவி வாங்கினா நீங்கள் ஓப்பன் பண்ணாதீங்க. கம்பெனிலேருந்து டெக்னீஷியன் வருவாங்க, அவங்க வந்து ஓப்பன் பண்ணட்டும். அப்போ தான் வந்து வாரண்டி வாய்ட் ஆகாது. நீங்களாட்டே ஓப்பன் பண்ணிங்கன்னா வாரண்டி கிளைம் பண்ண முடியாது. ஸோ அது மனசில் வச்சுங்க. பாக்ஸுக்குள்ளே வந்து இதுக்கான 2 லெக்ஸ் தந்திருக்காங்க, பிளாஸ்டிக் லெக்ஸ். இது அவுட் ஆஃப் த பாக்ஸ் வால் மவுண்ட் கிடையாது, அது நீங்கள் தனியாக வாங்கணும். இல்லாட்டி இன்ஸ்டாலேஷன் வரும்போது அவங்கள்ட்ட சொன்னால் அவங்களே கொண்டு வருவாங்க. பட் அதுக்கு நீங்கள் வந்து தனியாக பே பண்ணணும். இப்போ நான் வந்து இந்த லெக்ஸை பொருத்தினேன். இந்த ரேப்பரை வந்து எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீட்டாக பாதுகாப்பான ஒரு ரேப்பரோடு இது வருது. பாக்ஸில் வந்து உங்களுக்கு ரிமோட் கிடைக்குது, ரிமோட்டுக்கான பேட்டரி, அப்புறம் வந்து பவர் கேபிள். பேக் சைடு வந்து இப்படி இருக்குது. ஸோ இந்த டிவி வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் மற்றும் பாலிகார்பனேட் பாடியில் வந்து பண்ணியிருக்காங்க. பேக் சைடு டிசைன் இப்படி இருக்குது. பவர் போர்ட் வந்து இந்த சைடு வந்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து மற்ற போர்ட்ஸ்லாம் இருக்குது. 2 USB போர்ட் இருக்குது. பட் என்னென்னா வந்து சைட் பை சைடு தந்திருக்காங்க. சில நேரம் வந்து நீங்கள் ரெண்டுமே யூஸ் பண்ணும்போது கேப் வந்து குறவாக இருக்கலாம். பட் 2 USB போர்ட் தராங்க. HDMI 2.0 போர்ட் 2 இருக்குது. அதில் ஒன்று வந்து ERC சப்போர்ட் வருது. 35mm ஆடியோ ஜாக் இருக்குது, ஆண்டனா போர்ட் இருக்குது, AV போர்ட், ஈத்தர்நெட் போர்ட் தராங்க. ஸோ இப்போ இந்த டிவியோட பேசிக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நீங்கள் வந்து திரையில் பார்க்கலாம். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மெதுவாக பாருங்கள். ஸோ இந்த டிவி செட் பண்ணது ரொம்ப ஈஸி, கூகுள் டிவி. ஸோ நீங்கள் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணால் போதும், அந்த எளிதாக நீங்கள் வந்து பேர் பண்ணிடலாம். ஸோ இந்த டிவி வந்து டூவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட்டோடு வருது. ஸோ போத் 2.4 GHz மற்றும் 5 GHz சப்போர்ட் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ செட் பண்ணிட்டேன். ஸோ கூகுள் டிவி எடுத்த உடனே கூகுள் டிவி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ என்னோடய ஃபோனை வந்து இந்த டிவியோட காஸ்டிங் பண்ணுறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பட் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் HD கிடையாது, HD ரெசல்யூஷன் தான் வருது. இந்த 32 இன்ச் டிஸ்பிளேல VA பேனல் தந்திருக்காங்க. ஸோ VA பேனலில் QLED டிஸ்பிளே. ஸோ QLEDங்கிறது ஒரு ப்ராட் பேஸ்டான ஒரு டேர்ம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பல வகையான குவாலிட்டியான டிஸ்பிளேஸ் இருக்குது, டெக்னாலஜியும் மாறுபடும். பட் இதுவும் வந்து ஒரு QLEDன்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த டீட்டெயிலுக்குள்ளே நான் போகல. பட் அவங்க சொல்கிறது இது வந்து QLED டிவி. பட் நான் வந்து பார்க்கும்போது அவங்களோட மற்ற டிவிகள் கம்பேர் பண்ணும்போது அந்த 32 இன்ச் டிவி கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இதோட கலர் அவுட்புட் எல்லாமே HDR சப்போர்ட்டோடி வருது. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு HDR சப்போர்ட் கிடைக்குது. 90% DCI P3 கலர் கேமெட் கிடைக்குது. அப்புறம் உங்களுக்கு 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தராங்க. ஷாமியோட அவங்களோட ப்ரொப்ரைட்டரி விவிட் பிக்சர் இன்ஜின் யூஸ் பண்ணி இந்த டியூனிங் பண்ணியிருக்காங்க. ஸோ டியூனிங் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, வியூவிங் ஆங்கிள்ஸும் நல்லா இருக்குது, கலர் அவுட்புட் நல்லா இருக்குது. ஸோ வந்து ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே பேனல் 32 இன்ச் டிவியில் வந்து தந்திருக்காங்க. இது வந்து ஐ கேர் போர்டு வந்து தராங்க. ஸோ வந்து நீங்கள் நைட்டில் யூஸ் பண்ணுறீங்க, அதிக நேரம் யூஸ் பண்ணும்போது கண்ணுக்கு பாதுகாப்பான ஒரு பேனல் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ பிக்சர் மோடில் வந்து நீங்கள் ஸ்டாண்டர்ட், விவிட், மூவி, ஸ்போர்ட்ஸ்னு சில ப்ரீசெட்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. சவுண்டுக்கு வந்து 20 வாட்ஸ் ஸ்பீக்கர் தராங்க. ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா லவுடாக இருக்குது, கிளாரிட்டி நல்லா இருக்குது, பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு பேஸோடு இன்னும் வேணும்னா நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர்ஸ் வந்து கனெக்ட் பண்ண வேண்டிய வரும், சவுண்ட் பார் ஏதாவது. ஸோ கூகுள் டிவி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஸோ டேப்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா மூவிஸ், ஷோஸ், ஆப்ஸில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கூகுள் ஆப்ஸை வந்து இங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் உள்ள எல்லா ஆப்ஸும் வந்து அக்சசிபிளாக இருக்கும், டிவிக்கான ஆப்ஸு. ஸோ கேட்டகரி வைஸும் நீங்கள் சர்ச் பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் வந்து சர்ச் காலம்லேயே நீங்கள் போய் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ ரெக்கமெண்டட் ஃபார் யூ மூவிஸ், ஸ்ட்ரீம்ஸ், கேம்ஸ் ஆப்ஸும் வந்து உங்களுக்கு இதில் லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ வந்து தேவையான கேம்ஸை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணலாம். பட் என்னென்னா இந்த டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 GB ரேம் மற்றும் 8 GB ஸ்டோரேஜ் தான் கிடைக்குது. ஸோ அதிக ஆப்ஸை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணவும் முடியாது, பெரிய கேம்ஸ்லாம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டோரேஜ் வந்து லிமிட்டடாக பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஒரு டிவியாகவும் இது இல்லை. ஸோ இது பேசிக்கலி நீங்கள் வந்து உங்களுக்கு மீடியா கன்சம்ஷனுக்கான ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணது, ப்ரைம் வீடியோ, ஹாட் ஸ்டார், சன் நெக்ஸ்ட்டு,
அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து படங்கள்லாம் பார்க்கலாம். ஸோ அதில் வந்து லைட்டர் ஆப்ஸ், ஸோ அதனால் பிரச்சனை இருக்காது. ஸோ இது வந்து கூகுள் டிவின்னு சொன்னேன், பட் பேட்ச் வால் இன்டெகிரேஷன் பண்ணிக்காங்க. ஸோ இங்கே ஒரு ரிமோட்டில் உள்ள பட்டனை ப்ரெஸ் பண்ணி டைரெக்டாக நீங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அந்த பேட்ச் வாலுக்கு. பேட்ச் வாலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டென்ட் வந்து எளிதாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மூவி டேபில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா மூவிஸும் வந்து லிஸ்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி ஷோவில் பார்த்தீங்கன்னா எல்லா ஷோஸும் வந்து லிஸ்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கண்டென்ட்லாம் வந்து பார்க்கலாம். பட் அப்வியஸ்லி அந்தந்த கண்டென்ட் பார்க்குறதுக்கு அந்தந்த ஆப்போட சப்ஸ்கிரிப்ஷன் தேவை. லைவ் டிவி இருக்குது. ஸோ இங்கே கூகுள் டிவி ப்ளஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட லைவ் சேனல்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் சேனல் இருக்குன்னு பார்த்தேன். லைவ் சேனலில் மாலை மரசு, தந்தி நினைக்கிறேன், 2 சேனல் இருக்குது. மற்றபடி மோஸ்ட்லி வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி கண்டென்ட் தான் வந்து இந்த லைவ் சேனல்ஸில் வருது. பட் அதுவும் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸ்ட்ரீம் பண்ணி நீங்கள் லைவில் பார்க்கலாம். ரிமோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்பர் பேட் தந்திருக்காங்க. அப்புறம் இந்த டெடிகேட்டட் கீஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸ், ப்ரைம் வீடியோ, ஹாட்ஸ்டார், யூடியூப், சோனி லைவ் டிவிக்கு தந்திருக்காங்க. மியூட் பட்டனும் இருக்குது, வால்யூம் கண்ட்ரோல் அதெல்லாம் வந்து தந்திருக்காங்க. ஸோ இதான் வந்து ஷியோமியோட இந்த 32 இன்ச் G30. இதோட விலை வந்து 14,000 ரூபா. பட் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஃபயர் ஹவுஸில் அவங்க வந்து புதிதாக ஒரு டிவியும் கொண்டு வந்திருக்காங்க. அதோட விலை வந்து 12,000 ரூபா. ரெண்டுமே வந்து 32 இன்ச் டிவி. அதில் வந்து 1.5 GB ரேம் மற்றும் 8 GB ஸ்டோரேஜ் இருந்தது. இதில் வந்து 1 GB ரேம் 8 GB ஸ்டோரேஜ் ஓடி வருது. ஸோ எனக்கு பர்சனலாக வந்து ஃபயர் டிவி ஓஸ் பிடிக்கும். ஸோ பட் அது அப் டு யூ. நீங்கள் ஃபயர் டிவி ஓஸில் உள்ள அந்த டிவி வாங்கலாம், இல்லாட்டி இந்த கூகுள் டிவி எக்ஸ்பீரியன்ஸ் வேணால் இந்த டிவி வாங்கலாம். ப்ளஸ் பேட்ச் வால் இன்டெகிரேஷனோடு இது வருது. டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே நல்லா ஒரு 32 இன்ச் டிவின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து இதில் வந்து தந்திருக்காங்க. ஸோ இந்த டிவியை பற்றி நீங்கள் நினைக்கிறது கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது லட்சுமாஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.